வரகு பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல். வரகி அணையோட அருள் பரிபூரணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு இந்த பதிவு வைகாசி மாசத்துல வரக்கூடிய தேய்பிறை பஞ்சமி திதிக்கான பதிவு. இந்த தேய்பிறை பஞ்சமி திதி எந்த நாள்ல வருதுங்கிறத பத்தியும் எந்த நேரத்துல நம்ம வாராகியம்மாவுக்கான வழிபாடுகளை நாம செய்யணுங்கிறத பத்தியும் இந்த பதிவுல நாம தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோல கூடுதல் தகவலா தேய்பிறை பஞ்சமி திதி இருக்கக்கூடிய நாள்ல ஒரே ஒரு டம்ளர் தண்ணீரை வச்சு செய்ய வேண்டிய ஒரு சிறப்பான பரிகாரத்தை பத்தி இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த தண்ணீர் பரிகாரத்தை தேய்பிறை பஞ்சமி திதி வரக்கூடிய நாள்ல நீங்க செய்யும் போது நிச்சயமா நீங்க எவ்வளவு பணம் கேட்டாலும் அது உடனே உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு கோடீஸ்வர யோகமும் ஏற்படும். பணவரவுல அற்புதமான மாற்றங்கள் ஏற்படுறத நீங்களே உணர்வீங்க. அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இது என்ன பரிகாரம், இந்த தேய்பிறை பஞ்சமி திதி என்னைக்கு வருதுங்கிறத இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இத பத்தின தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2 விஷயத்த நாம கொஞ்சம் கிளியர் பண்ணிக்கலாம். முதல்ல எல்லாருக்கும் வரக்கூடிய சந்தேகம், வாராகி அம்மாவோட திருவுருவ படம் திருவுருவ சிலை இல்லாதவங்களும் பஞ்சமி திதி அன்னைக்கு வாராகி அம்மாவுக்கான வழிபாடுகளை செய்யலாமான்னு சொல்லி கேக்குறீங்க. தாராளமா செய்யலாம். வாராகி அம்மாவை கும்பிடணுங்கிற மனசு இருந்தா மட்டும் போதும். உங்க வீட்டுல பூஜை அறையில ஒரு அகல் விளக்க ஏத்தி வச்சுட்டு அந்த அகல் விளக்குல நம்ம வாராகி அம்மா எழுந்தருளுவாங்கிற நம்பிக்கையோட நம்ம வாராகி அம்மாவுக்கான வழிபாடுகளை நீங்க செய்யலாம். இப்பதான் முதல் முறையா பஞ்சமி திதிக்கு நம்ம வாராகி அம்மாவுக்கான வழிபாடுகளை நீங்க செய்ய போறீங்கன்னா புதுசா ஒரு அகல் விளக்க வாங்கி அதை சுத்தம் பண்ணிட்டு மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபத்தை ஏத்தி வச்சுக்கோங்க. நீங்க ஏற்கனவே நம்ம வாராகி அம்மாவுக்கான வழிபாடுகளை செஞ்சிருந்தீங்கன்னா அதே பழைய அகல் விளக்க இந்த பஞ்சமி திதிக்கும் பயன்படுத்திக்கோங்க. சரி, 2வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த வீடியோல இப்ப நான் சொல்ல போற தாந்திரிக பரிகாரத்தை வாராகி அம்மாவுக்கான வழிபாடுகளை செய்யறவங்க மட்டும்தான் செய்யணுமான்னு கேட்டீங்கன்னா அப்படியெல்லாம் கிடையாது. தேய்பிறை பஞ்சமி திதி வரக்கூடிய நாள்ல செய்ய வேண்டிய பரிகாரத்தை தான், பணவசிய பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். நீங்க நம்ம வாராகி அம்மாவுக்கான வழிபாடுகளை செய்யறவங்களா இருந்தாலும் சரி, செய்யாதவங்களா இருந்தாலும் சரி, இப்ப நான் சொல்ற குறிப்பிட்ட நேரத்துல இந்த பரிகாரத்தை பண வசியத்துக்காக செய்யுங்க. சரி, இப்போ இந்த பஞ்சமி திதி என்னைக்கு வருது, நம்ம வாராகி அம்மாவுக்கான வழிபாடுகளை எந்த நேரத்துல செய்யணும்னு நாம தெரிஞ்சுக்கலாம். மே மாசம் 27ஆம் தேதி வைகாசி மாதம் 14ஆம் தேதி அன்னைக்கு சாயங்காலம் 5:09 நமக்கு பஞ்சமி திதி ஆரம்பமாகுது. அதாவது திங்கட்கிழமை அன்னைக்கு சாயங்காலம் பஞ்சமி திதி ஆரம்பமாகுது. மறுநாள் செவ்வாய்க்கிழமை மே மாசம் 28ஆம் தேதி வைகாசி மாதம் 15ஆம் தேதி அன்னைக்கு மத்தியானம் 3:26 வரைக்கும் நமக்கு பஞ்சமி திதி இருக்கு. இப்போ நம்ம வாராகி அம்மாவுக்கான வழிபாடுகளை எந்த நேரத்துல செய்யலாம்னு பாத்தீங்கன்னா, நம்ம வாராகி அம்மாவுக்கு இரவு நேர வழிபாடு தான் உகந்தது. அந்த வகையில திங்கட்கிழமை மே மாசம் 27ஆம் தேதி சாயங்காலம் 6 மணிக்கு மேல நைட்டு 9 மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்துல நம்ம வாராகி அம்மாவுக்கான வழிபாடுகளை நீங்க செய்யலாம். பிரம்ம முகூர்த்த நேரத்துல வழிபாடு செய்யறவங்க செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு காலையில, அதாவது மே மாசம் 28ஆம் தேதி பிரம்ம முகூர்த்த நேரத்துல காலையில 4:30 மணியிலிருந்து 6 மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்துல நம்ம வாராகி அம்மாவுக்கான வழிபாடுகளை நீங்க செய்யலாம். இப்போ இந்த 2 நேரத்தையும் தவற விட்டுட்டவங்க என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு காலையில 6 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்திலையும் நம்ம வாராகி அம்மாவுக்கான வழிபாடுகளை நீங்க செய்யலாம். சரி, இப்போ பணத்தை வசியம் செய்யறதுக்கு தண்ணீரை வச்சு செய்ய வேண்டிய பரிகாரம் என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். வாராகி அம்மாவுக்கான வழிபாடுகளை செய்யறவங்க இந்த பரிகாரத்தை பூஜை அறைக்கு முன்னாடி உட்கார்ந்துகிட்டு நீங்க செய்யுங்க. மத்தவங்க உங்க வீட்டுல எந்த இடத்துல உட்கார்ந்துகிட்டு வேணாலும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்னு பாத்தீங்கன்னா, ஒரு டம்ளர் தண்ணீர் தேவைப்படும். இந்த தண்ணீரை நீங்க கண்ணாடி டம்ளர்ல எடுத்துக்கிறது அற்புதமான பலன்களை கொடுக்கும். இந்த கண்ணாடி டம்ளர் பஞ்சபூத தத்துவத்துல மண் தத்துவத்தை நமக்கு குறிக்குது. அற்புதமான பலன்களை நமக்கு கொடுக்கும். அடுத்ததா நமக்கு தேவைப்படக்கூடிய பொருள் ஒரு சின்ன சைஸ்ல பேப்பர், அதாவது உள்ளங்கை அளவுக்கு சதுர வடிவத்துல இருக்கக்கூடிய பேப்பரா எடுத்துக்கோங்க. கோடு போடாத பேப்பரா பார்த்து எடுத்துக்கோங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா, எழுதுறதுக்கு பேனா, ஸ்கெட்ச் பென், மார்க்கர், கிளிட்டர் பென், இதுல ஏதாவது ஒண்ணு நமக்கு தேவைப்படும். ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க.
அடுத்ததா நமக்கு 5 ரூபாய் நாணயம் இந்த பரிகாரத்துக்கு தேவைப்படும். இந்த பரிகாரத்தை நீங்க செய்யறதுக்கு முன்னாடி இந்த 5 ரூபாய் நாணயத்தை மஞ்சள் கலந்த தண்ணீர்ல நனைச்சிட்டு ஈரம் இல்லாத மாதிரி சுத்தமா தொடச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள். இப்போ இந்த பரிகாரத்தை எந்த டைம்ல செய்யணும்னு நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க நம்ம வாராகி அம்மாவுக்கான வழிபாடுகளை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். அதாவது பூஜை அறையில கற்பூர ஆரத்தி காண்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க. மத்தவங்க திங்கட்கிழமை அன்னைக்கு நைட்டு 8 மணில இருந்து 9 மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்துல இந்த பரிகாரத்தை செய்யுங்க. இப்படி இந்த குறிப்பிட்ட 1 மணி நேரத்துல செய்ய முடியாதுன்னு நினைக்கிறவங்க திங்கட்கிழமை அன்னைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு மேல நைட்டு 12 மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்திலையும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். இப்போ யாரெல்லாம் இந்த பரிகாரத்தை செய்யலாம்னு பாத்தீங்கன்னா, பண கஷ்டம் தீரணும்னு நினைக்கிறவங்களும் கடன் பிரச்சனை தீர்றதுக்காகவும் கொடுத்த பணம் திரும்பி வர்றதுக்காகவும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். அதே மாதிரி பணவரவு அதிகரிக்கிறதுக்காகவும் பணத்தை சேர்த்து வைக்கிறதுக்காகவும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். சரி, இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல தேவையான பொருட்களை எடுத்து வச்சுக்கிட்டு ஒண்ணு உங்க பூஜை அறைக்கு முன்னாடி, அப்படி இல்லைன்னா வேற ஏதாவது அமைதியான ஒரு இடத்துல நீங்க உட்கார்ந்துக்கோங்க. இப்போ நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய கண்ணாடி டம்ளர்ல, அப்படி இல்லைன்னா கண்ணாடி பவுல்ல ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணீரை நிரப்பி வச்சுக்கோங்க. இப்போ நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய பேப்பர்ல நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய சிஜில் சிம்பலை வரைஞ்சுக்கோங்க. இந்த சிஜில் சிம்பலுக்கு மேல 5 ரூபாய் காசை வச்சுட்டு இதுக்கு மேல நீங்க ரெடி பண்ணி வச்சிருக்கக்கூடிய கண்ணாடி டம்ளரை வச்சிருங்க. இப்போ இந்த தண்ணீரை உங்க கண்ணால பாத்துக்கிட்டே, எனக்கு பணவரவு அதிகரித்து விட்டது, நான் 4 திசைகளில் இருந்தும் 24 மணி நேரமும் பணத்தை ஈர்க்கிறேன், நான் பணத்தை ஈர்க்கும் காந்தமாக இருக்கிறேன், இப்படி பணத்துக்கான அஃபர்மேஷன்ஸ் எதையாவது குறைஞ்சது 5 நிமிஷத்துக்கு நீங்க சொல்லுங்க. கட்டாயமா அந்த தண்ணீரை உங்க கண்ணால பாத்துக்கிட்டே தான் நீங்க சொல்லணும். நாம கண்ணாடி டம்ளரை பயன்படுத்துறதுனால அந்த தண்ணீரை பார்க்கும்போது அதுக்கு அடியில வச்சிருக்கக்கூடிய 5 ரூபாய் நாணயமும் அந்த சிஜில் சிம்பலும் நம்ம கண்ணுல தெரியணும். அந்த மாதிரி தண்ணீரை பார்த்துக்கிட்டு பணத்துக்கான அஃபர்மேஷன்ஸை நீங்க சொல்லுங்க. கடைசியா இந்த பிரபஞ்சத்துக்கும் நம்ம வாராகி அம்மாவுக்கும் உங்களுக்கு பணவரவை அதிகப்படுத்தி கொடுத்ததுக்கு நன்றிய சொல்லுங்க. இவ்வளவுதான் இந்த தாந்திரிக பரிகாரம். இதுக்கப்புறமா இந்த தண்ணீரை என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, ஒரு நாள் நைட்டு ஃபுல்லா நீங்க எந்த இடத்துல இருந்து இந்த பரிகாரத்தை செஞ்சீங்களோ அங்கேயே இந்த தண்ணீர் இருக்கட்டும். மறுநாள் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு காலையில எந்திரிச்சு இந்த தண்ணீரை உங்க வீடு ஃபுல்லா நீங்க தெளிச்சு விடுங்க. இந்த தண்ணீரை நீங்களும் உங்க வீட்டுல இருக்கிறவங்களும் உங்க தலையில கூட தெளிச்சுக்கலாம். உங்க தலையில தெளிச்சுக்கிட்டு உங்க வீடு ஃபுல்லா தெளிச்சு விடுங்க. உங்க வீட்டுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு மூளை முடுக்குகள்லயும் மறந்துடாம தெளிச்சு விடுங்க. அடுத்ததா அந்த சிஜில் சிம்பல் வச்சிருக்கோம் இல்லையா, அதுக்கு மேல 5 ரூபாய் நாணயம் நாம வச்சிருக்கோம். இந்த 5 ரூபாய் நாணயத்தை அந்த பேப்பர்லயே மடிச்சிட்டு அந்த பேப்பரை பணம் வைக்கக்கூடிய இடத்துல நீங்க வச்சிருங்க. உங்க பூஜை அறையிலையும் நீங்க வச்சுக்கலாம். பணம் வைக்கக்கூடிய பீரோல, பர்ஸ்ல கூட இந்த பேப்பரை நீங்க வச்சுக்கலாம். 1 மாசம் வரைக்கும் இந்த பேப்பர் அப்படியே இருக்கட்டும். 1 மாசம் கழிச்சு இந்த பேப்பரை எடுத்து நீங்க கால்படாத இடத்துல தூக்கி போட்டுருங்க. அந்த 5 ரூபாய் நாணயத்தை எடுத்து நீங்க நல்ல செலவுகளுக்கு பயன்படுத்திக்கோங்க. நல்ல செலவுகள்னு சொல்லும் போது வீட்டுக்கு தேவையான கல்லுப்பு, மஞ்சள் தூள், இந்த மாதிரியான மங்கள பொருட்கள் வாங்குறதுக்கோ வீட்டுக்கு பூஜை சாமான்கள் வாங்குறதுக்கோ இந்த 5 ரூபாய் நாணயத்தை நீங்க பயன்படுத்திக்கலாம். அப்படி இல்லைன்னா கோவிலுக்கு போகும்போது அர்ச்சனை செய்யறதுக்கு, விளக்கேத்துறதுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறதுக்காகவும் இந்த 5 ரூபாய் நாணயத்தை நீங்க பயன்படுத்திக்கலாம். உங்களால முடியும்னா இந்த 5 ரூபாய் நாணயத்தை எளியவர்களுக்கு தானம் பண்றதுக்கு கூட பயன்படுத்திக்கலாம். இது உங்க விருப்பம் தான். இப்ப நான் சொன்ன இந்த பரிகாரத்தை தேய்பிறை பஞ்சமி திதி வரக்கூடிய நாள்ல எந்த அளவுக்கு நம்பிக்கையோட செய்யறீங்களோ அந்த அளவுக்கு நிச்சயமா நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். இன்ஸ்டன்டா ரிசல்ட்டை கொடுக்கக்கூடிய அற்புதமான பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதனால நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டை ஷேர் பண்ணுங்க. இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.